உங்களுடைய தொழுகைகள் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பது. இதனால மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவார், ஆனால் பாவமும் செய்வார். தொழுவார், பாவம் செய்வார். தொழுகையில் முன்னேற்றம் இருக்கிறது, ஆனால் பாவத்தை விடுபவராக தெரியவில்லை. கண்ணியமானவர்களே, இதை சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்தது. சஹாபாக்களுடைய காலத்திலும் சில மக்கள் தொழுதார்கள், சிலர்கள் தொழுதார்கள், ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய மக்கள் தொழுகிறார்கள், ஆனால் பாவத்தை விடுபவர்களாக தெரியவில்லை. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், وَمَنْ لَمْ تَنْتَهِ صَلَاتُهُ عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنْكَرِ فَلَا صَلَاةَ لَهُ. யாருடைய தொழுகை அவரை பாதுகாக்கவில்லையோ, பாவத்திலிருந்து அவரை தடுக்கவில்லையோ, எவருடைய தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களிலிருந்து அவரை பாதுகாக்கவில்லையோ, அது தொழுகையே கிடையாது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கலாம், குடும்பத்தில் நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் வழி எதிலையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய சொல்யூஷன்களையும் எந்த விடயங்களில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் அல்லாஹ்வுடைய தொழுகையை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறார்களோ, தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டுகிறார்களோ, கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி நேரத்திலே, கடைசி நிலைமையிலே சக்கராத்துடைய வருத்தம் தாங்க முடியவில்லை. வருத்தம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் 3 நிலைமையை வைத்திருக்கிறான். முதலாவது நிலைமை சக்கராத்துடைய நிலைமை, இரண்டாவது நிலைமை கர்கராவுடைய நிலைமை, மூன்றாவது நிலைமை கண்ணியமாகவே மௌத்துடைய நிலைமை. நபி அவர்களுடைய சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட தொழுகையை விடவில்லை. கண்ணியமானவர்களே, கடைசி வக்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் வரவில்லை. தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. உடனே எழும்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், சஹாபாக்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்னவென்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக தொழுவதற்கு 2 சஹாபாக்களுடைய துணையுடன் வருவதற்காக வேண்டி முனைகிறார்கள், ஆனால் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். திரும்ப திரும்ப எழும்புகிறார்கள், ஆனால் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ முடியவில்லை. கண்ணியமானவர்களே, கடைசி நேரம் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் தொழுகையை விடவில்லை. எங்களுக்கு தொழுகையை ஒரு பெரிய ஒரு பாடமாக படித்து தந்து விட்டு போகிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல இடங்களை அடைவதற்கும் மௌத்துக்கு பின்னால் வெற்றியை அடைவதற்கும் அல்லாஹ் சொன்ன அந்த சுவர்க்கத்தை, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு வஅஸ்வாஜும் முதஹரது வரிதுவானும் மினல்லாஹ், அந்த சுவர்க்கத்தில் சிறந்த மனைவிகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எங்களுக்கு தருவதற்கு கண்ணியமானவர்களே, இந்த தொழுகையை தான் உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சொத்தாக எங்களுக்கு விட்டு போகிறார்கள். எனவே வாழக்கூடிய காலத்தில் எங்களுடைய தொழுகைகள், எத்தனையோ தொழுகைகளை விட்டிருப்போம் கண்ணியமானவர்களே, எத்தனையோ தொழுகைகள் பொடுபோக்கு செய்திருப்போம். இன்றிலிருந்து தௌபா செய்வோம். ஏனென்று சொன்னால் ஒரு நேரம் வரும், கர்கராவுடைய நிலைமை வரும். தௌபா செய்வதற்கும் கதா செய்வதற்கும் நாங்கள் காலத்தை பிற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு நேரம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு தௌபத்தல் அப்த் மா லம் யுகர்கிர், தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் தான் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து விட்டதென்றால் கலிமா சொல்வதற்கு தடமாறுவோம், தௌபா செய்வதற்கு தடமாறுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரவே மாட்டான், சந்தர்ப்பத்தை தரவே மாட்டான். வலைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், கடைசி நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நான் தௌபா செய்ய வேண்டும், இதைத்தான் யோசிப்பான். ஹத்தா இதா ஜாஹதஹுமுல் மௌத் قال இன்னி துப்துல் ஆன், இப்பொழுது தௌபா செய்கிறேன் என்று தடமாறுவார். கண்ணியமானவர்களே, வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், அவர் காஃபிராகவே மரணித்து விடுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்ததன் பின்னால் கதறுவார், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹா, யா அல்லாஹ், சுவர்க்கத்தை பார்க்கிறேன் யா அல்லாஹ், நரகத்தை பார்க்கிறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் உலகத்தில் சந்தர்ப்பத்தை தந்துவிடு யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்துவிட்டு உன்னிடத்தில் வருகிறேன் யா அல்லாஹ்,
கதறுவார் கண்ணியமானவர்களே. நஅமல் சாலிஹா, கண்ணியமாக அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கவே மாட்டான். எனவே மௌத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்து தொழுகையில் பேணுதல் காட்டக்கூடிய நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.